ஓம் நமோ நாராயணா. ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவையின் 2வது பாடல். வாழ்வீர்கள் என்று தொடங்கும் இந்த பாடலிலே ஆண்டாள் நாச்சியார் நோன்பு நோக்கின்ற பெண்கள், அதாவது இந்த மார்கழி மாதத்திலே பெண்கள் எல்லோரும் நோன்பினை நோற்றால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். அது மட்டுமல்ல, நினைத்த காரியங்களெல்லாம் நிறைவேறும் என்பார். எனவே அந்த நோன்பு நோக்கின்ற பெண்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று மிக அற்புதமாக இந்த பாடலிலே கூறுகிறார். இம்மண்ணுலகில் வாழ்வர்களே, நாம் நம் பாவை நோன்பு செய்ய வேண்டிய காரியங்களை கேளுங்கள். திருப்பார்கடலில் அறுதியில் கொண்டுள்ள அந்த பெருமாளை, அந்த சயனத்திலே இருக்கின்ற அந்த பெருமாளை நாம் போற்றி புகழ்ந்து பாடுவோம். அவருடைய திருவடிகளை காண்போம். ஆக எந்த ஒரு தெய்வத்தையும் திருவடிகளைத்தான் முதல்ல வணங்க வேண்டும், கண்களால் பார்க்க வேண்டும். பிறகு படிப்படியாக அவருடைய முழு உருவத்தை பார்க்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான கருத்தை ஆண்டாள் நாச்சியார் இதிலே குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, நெய் உண்ண மாட்டோம், பால் உண்ண மாட்டோம், விடியற்காலையிலே நீராடுவோம். ஏனென்றால் இந்த நெய் உண்பது, பால் உண்பது என்பெல்லாம் நமது பசியை மிக அதிகமாக்கி நம்மளை பக்தி மார்க்கத்திலே செல்ல விடாமல் தடுத்துவிடும். எனவே நெய் உண்ணோம், பால் உண்ணோம் என்று மிக அற்புதமாக கூறுகிறார். அது மட்டுமல்ல, செய்யத்தக்க செயல்களை மட்டுமே செய்வோம். மேலும் பெரியவர்கள் செய்யாத காரியங்களை நாங்கள் செய்ய மாட்டோம். அதாவது பெரியவர்கள் என்றால் அவர்கள் நியாயமான வேலைகளை மட்டும் செய்வார்கள், மற்ற காரியங்களை செய்ய மாட்டார்கள். எனவே அவர்கள் செய்யாத காரியங்களை நாங்கள் செய்ய மாட்டோம். ஐயமும் பிச்சையும் எவ்வளவு இட முடியுமோ மற்றவர்களுக்கு தானம் தர்மங்களை மனதிலே எந்தவித செருக்கும் இல்லாமல், அகங்காரம் இல்லாமல் தானம் கொடுப்போம். இவை யாவும் செய்து நாம் கடை தேர்வதற்கான வழியை, அந்த பெருமாளுடைய திருவடிகளை போற்றி புகழ்ந்து பாடுவோம் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலிலே அற்புதமாக கூறுகிறார். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.